நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நம்மை காண்கின்றவர், நம்மை காண்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை. உங்கள் சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. உற்சாகத்தோடே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நம்மை அழைத்தவரோ, நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். விசுவாசத்தோடே நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த விபிஎஸ்க்காக டீச்சர்ஸ், ஜூனியர் டீச்சர்ஸாக போட்டிருந்தாங்க. அது நான் இது வரைக்கும் பிகினர் பிரைமரிக்கு தான் எடுத்து பழக்கம். மேரேஜுக்கு முன்னாடி சரி, அப்புறமும் சரி. அப்புறம் ஜூனியருக்குன்னு போடனோடனே ஆண்டவரே அடுத்த கொஞ்சம் போஸ்டிங் கொஞ்சம் கூடுது ஆண்டவரே, அப்போ இது ப்ரிப்பரேஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஆண்டவரே, நீங்கள் தான் ஞானத்தை தரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தேன். கர்த்தர் ஞானமாக சொல்லிக் கொடுக்க கிருபை செஞ்சார். அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட கோஆப்ரேஷனும் நல்லா இருந்துச்சு. புறஜாதி பிள்ளைங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதேமாதிரி இந்த சர்ச் ஆரம்பத்தில் ஒரு டைம் வந்து விபிஎஸ் நடந்தது. அந்த டைமில் என் பாப்பா ரொம்ப குட்டி பாப்பா, அவளை பக்கத்தில் போட்டுட்டு ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. மகாலட்சுமி சிஸ்டரு, உமா சிஸ்டர், இப்படி எல்லாருக்குமே ஒரு 3 பேர் 4 பேர் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்டு. ஆனால் இந்த தடவை கர்த்தர் அற்புதமாக ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு 15 பேருக்கு மேலவே, அதேமாதிரி டீச்சர்ஸும் ஜாஸ்தியாக இருந்தாங்க. கர்த்தர் இன்னுமே அடுத்த வருஷம் இப்போ சொல்லியிருந்தாங்க ஒரு டீச்சருக்கு 10 ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் காட்டிலும் தாண்டிட்டு போயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அபரிவிதமாக ஆட்களை அழைச்சிட்டு வந்தார். அதற்கு தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. அதுமாதிரி 21 நாள் ஜெபம் நடந்த போதும் தவறாமல் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தெரியும், நான் சின்ன ஒரு ஷாப் ஒன்று வச்சுருக்கிறேன். அதை பூட்டியே 21 நாள் பூட்டி இருந்தால் என்ன சொல்லுவாங்க, அதே மாதிரி அந்த 11 மணிக்கு எனக்கு ஒரு ஃபைனான்ஸ்காரங்க வருவாங்க. அந்த 21 நாளும் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் நான் கொடுக்காம இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சி, ஆனால் ஓப்பன் பண்ணியிருந்தால் கொடுத்துருவேன். நான் இங்கே வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும் நான் லீவ் எடுத்திருந்தேன். அதாவது ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வராமல். மற்றபடி எல்லா நாளும் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அந்த டைம்லையும் நாங்கள் விபிஎஸ்க்காக ப்ரேயர் பண்ணியிருந்தோம். தடையில்லாமல் நடக்கணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்து கொள்ளணும் அப்படின்னு. கர்த்தர் அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார்.
அதே மாதிரி இந்த விபிஎஸ்லேயும் 7 நாளும் நான் ஒன்றுமே சொல்லலை, அவங்கள்ட்டனால இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இந்த 7 நாளும் நான் இங்கே தான் கலந்து கொண்டேன். அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஃபைனான்ஸ்ட்டு எதுவும் சொல்லணுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க எதுவுமே ஒன்றுமே சொல்லலை. கர்த்தர் அவர்களுடைய வாயும் கர்த்தர் அடைத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் 2வது தடவை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ மகா நினிவே நகரமாகி நினிவேக்கு போ, எழுந்து போறான். 3 நாள் பிரயாணமா போறான். பெரிய விஸ்தாரமான இடமா இருக்குது. அடுத்து 4ஆம் வசனம், யோனா நகரத்திலே பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த பட்டணம் எவ்வளவு பெருசா இருந்துச்சாமா? அந்த பட்டணம் எவ்வளவு பெருசு? 3 நாள் பிரயாண தூரமா இருந்துச்சு. ஆனா தலைவர் என்ன பண்ணா தெரியுமா? 4ஆம் வசனம் பாருங்க. 3 நாள் பிரயாண தூரம். இவர் என்ன பண்றாரு? ஒரு நாள்ல முடிச்சிட்டாருன்னு சொல்லல, ஒரு நாள் தான் பண்ணுவ ஆண்டவரே. புரியல உங்களுக்கு? 3 நாள் விஸ்தாரமான இடம். ஆண்டவர் சொல்ல 40 நாள் இந்த பட்டணம் கல்விக்கப்பட்டு சொல்றாரு. இவர் ஒரு நாள் தான் அவர் சொன்னார், நான் கால் சீட்டு ஒரு நாள் தான் கொடுப்பேன். புரியல, பல பேர் புரியல. சோத்திரம், வீட்டில் போய் வாசிங்க, ஆண்டவரோடு பேசுவார். டைம் இல்லை. ஒரு நாள்ல பேசுனது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 120,000க்கும் அதிகமான மனுஷர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. என்ன பண்ணாங்க? இந்த வார்த்தை கேட்ட உடனே, வசனத்தை கேட்ட உடனே 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவன் நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். ஒரு முறை கடமைக்குன்னு சொன்ன இந்த யோனாவின் வார்த்தையை கேட்டு விசுவாசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறாரு, ஆண்டவர் மனதுருகிறாரு, உன் கண்ணீரெல்லாம் துடைக்கிறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் யாருக்கும் பெருசா ரீச் ஆகாது. தொலைச்சிருவாரு அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும்? எரிச்சிருவாரு, கவிழ்த்துருவாரு. அவர் எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு சொல்றது ரீச் ஆகும்னு சொல்ல வரேன். முறைச்செல்லாம் பார்க்காதீங்க. ஆண்டவர் ஆனா உண்மையா சொல்ல போனா ஆண்டவர் அப்படி டெரரான ஆள் தான். எல்லார்ட்டையும் இல்லை, எல்லாருக்கிட்டும் எல்லா வேலையிலும் கிடையாது. நல்லா கவனிங்க. இதை சொல்ற கவிழ்த்துருவார். நானுமே சொல்றேனே, நம்ம ஆண்டவர் நல்லவர் தான், நேசிக்கிறவர், எல்லாம் ஓகே தான். பட் சில நேரங்கள்ல பாப்பாரு, வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார். பாருங்க, இவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறாரு. நீங்க வெளிப்படுத்த புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், யெசபேலுக்கு வாய்ப்பு கொடுக்குறாராமா. யெசபேலுக்கு வாய்ப்பு கொடுக்குறாராமா, மனம் திரும்பட்டும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தாத பொழுதுதான் தண்டனை வருது. பாருங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. யோனாக்கும் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தாங்க. 2ஆம் வருஷம் வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ இந்த ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே தேவனை விசுவாசித்தார்கள். அடுத்து சொல்லப்பட்டு என்ன பண்ணாங்களாமா? உபவாசம் ஜெபம். சில பேருக்கு சுட்டு போட்டாலும் உபவாசம் வராது. நாங்க உபவாசிக்க மாட்டோம் பாஸ்டர். ஏன் உபவாசிக்க மாட்டீங்க? நம்ம பெந்தகோஸ்தே சபை. நீங்க எத்தனை யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ கிட்ட சொல்றாருல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ற காலம் வரும்னு சொல்றாருல. பிதாவை எங்க எப்படி தொழுதுவாங்களா? ஆவியோடோ, தெரிஞ்ச வசனம் தான், ஆவியோடோ உண்மையோட தொழுது கொள்ளுகிற சபை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா உபவாச ஜெபம் நடக்கும், உபவாச பிரேயர் நடக்கணும். அதுதான் ஆவிக்குரிய சபை. ஆவிக்குரிய பிள்ளைகள் உபவாச ஜெபத்துக்கு வரணும். 2 பேர் பரிதாபமா ஆமென் சொன்னாங்க. மற்றவங்கள ஆமென் சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான் பாஸ்டர், அதனால நாங்க ஆமென் சொல்லல பாஸ்டர். ஆவிக்குரிய சபைனா உபவாசம் பண்ணணும். சத்தமா சொல்லுங்களேன். மறுபடியும் சொல்றேன், ஆவிக்குரிய சபைனா உபவாசம் பண்ணணும். பெந்தகோஸ்தே சபைனா உபவாச ஜெபத்துக்கு வரணும். வார வெள்ளிக்கிழமை பிரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் கொரோனாக்கு அப்புறம் 2 சாவை பார்த்துட்டு போயாச்சுல, கொள்ள நோயை பார்த்தாச்சு பார்த்தீங்களா. இப்போ சாகவே மாட்டோம் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை. கொரோனாவே கொண்டுட்டோம் பாஸ்டர், அதனால நாங்கள் எதை குறித்து பயப்படுமே. அதனால உபவாச ஜெபத்துக்கு யாரும் வரதில்லை. பரிதாம 4 பாட்டிமா வருவாங்க, சோத்திரம். சில அவங்களையும் நான் குறை சொல்லல, அவங்களாம் வராங்களே கர்த்தருக்கு சோத்திரம். சிலர் எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் லீவ் போட்டு உட்காந்துவாங்க. வெள்ளிக்கிழமை விரதம். வெள்ளிக்கிழமை வைக்கணுமோ
அப்படிலாம் இல்லை. வெள்ளிக்கிழமை வச்சா வருவோம் பாஸ்டர். சிலப்பா ஃபர்ஸ்ட் எல்லாம் விரதம் பண்ணாங்க பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமை. அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வச்சா நாங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருவோம் அப்படின்ற சில பேர் இருக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. என்னைக்கு வேணா இருக்கலாம். திங்கக்கிழமைலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்னைக்கு வேணா உபவாசம் இருக்கலாம். உபவாசம் வேணும். மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த வகை பிசாசு. அப்ப அத்தனை சீசன்ட்டும் என்ன இல்லை? உபவாசம் இல்லை. ஆண்டவரை என்னை பயன்படுத்தணும், அப்படி இருக்கணும், எப்படி வல்லமே. உபவாசம் ஓய்வு நாளில் கூட போய் கதரை போய் வாங்கி பறிச்சு திங்கிறது. சோத்திரம் இயேசு ரத்தம். ஃபாஸ்டிங் ஞாயிற்றுக்கிழமை கூட என்னது, நான் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டேன். இப்போ கையை தூக்க வச்சா வேண்டாம், நல்லா இருக்காது. காலையிலே லபக்குன்னு 2 பிஸ்கட் உள்ளே தள்ளிட்டு தான் வருது. பண்ணை உள்ளே தள்ளிட்டு தீயில முக்கி சாப்பிட்டு தான் வர்றது. ஒரு 2 மணி நேரம் 9-10 மணிக்கு போய் சாப்பிட தான் போகிறோம். ஆனாலும் என்னது, வரும்போது ஃபாஸ்டிங் கிடையாது. எல்லாருக்கும் இது பொருந்தாது, சாப்பிட்டு வந்தவங்களுக்கு பொருந்தும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். போய் சாப்பிடுங்களேன், சிக்கன் வாங்க, மட்டன் வாங்க, என்ன வேணா வாங்கி சாப்பிடுங்க. உபவாசம் ஒரு நேரம், வாரத்துல ஒரு நேரம். பாருங்களேன், பெந்தகோஸ்து சபையில இதெல்லாமே சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. ஐயா நான் சொல்றேன், உபவாசிச்சா சில நேரங்களில் சில அதிர்ஷ்டமான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில செய்வார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில கண்டிப்பா உபவாசம் தேவை. இங்க மனம் திரும்புறதுக்கு விசுவாசிச்சாங்க. 2வது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பை மாத்துறதுக்கு உபவாசம் காணப்பட்டுச்சு. பாருங்க, உபவாசம் பண்ணினாங்க, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும். உபவாச ஜெபத்தை நான் சொன்ன பார்த்தீங்களா, 4 பாட்டிமாருக்காக உபவாச ஜெபம் இல்ல, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும். நான் பாராட்டுறேன். நம்ம சபையில சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வராங்க, ரொம்ப சந்தோஷம். இரவு ஜெபத்துக்கு வராங்க. நான் வாங்க, தயவு செய்து வந்து இங்கேயே தூங்கட்டும், பிள்ளைகள் தூங்கட்டும். அல்லேலூயா, நல்லா தூங்கிட்டு போட்டோம். சோத்திரம். பலவீனத்தோட வராங்களா, ஆண்டவரே நான் உபவாச ஜெபத்துக்கு வரேன், நைட் பிரேயருக்கு வரேன். போகும்போது என் பிள்ளை பலவீனமா இருக்கக்கூடாது சொல்லிட்டு வாங்கல. சபை அற்புதம் செய்யுது, பாஸ்டர் அற்புதம் செய்யறாரு, உங்க விசுவாசம் வைராக்கியம் அற்புதம் செய்ய காண வைக்கும். ஆமென். தேவன் அற்புதத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. உபவாசம் ஜெபத்துக்கு வரணும், இரவு ஜெபத்துக்கு வரணும். நான் வரமாட்டேயா? ஓ, மீன் ஆயத்தமா இருக்குது. அல்லேலூயா. ரெடியா ஒன்று பெருசா ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். உள்ள போட்டு, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றேன். ஓ, மீன் வயிற்றுல இருந்து அப்புறம் பொருத்தனை பண்ணிட்டு, ஆண்டவரே என்ன விண்ணப்பம் பண்ணாராமா? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம். எப்போ நினைக்கிறாராமா? ஆத்துமா தோய்ந்து போகிற நேரத்துல கர்த்தரை நினைப்பேன். அப்புறம் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அப்ப வந்து ஞாபகம் வரும், நல்லா ஜெபம் பண்ணமே, பாஸ்டர் கத்தி கூப்பிட்டாரே, வாங்கன்னு சொன்னாரு. அவருக்கு இதுல என்ன ஆதாயம் இருக்குன்னு நாங்க நினைச்சோமே. இப்போ மீன் வயிற்றுல உட்கார்ந்துட்டு இருக்கிறமே அப்படின்னு அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. தோத்துறோம். அல்லேலூயா. சரி, இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த வார்த்தையை விசுவாசித்து உபவாசம் பண்ணாங்க. சிறியோர் இருந்து பெரியோர் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்களாமா? வசனம் சொல்றது வாசிங்க. ரட்டுடுத்தி கொண்டாங்களாமா. அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. எல்லாரும் அவங்க ஃபுட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, டெடிகேட் பண்ணாங்க. பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும், பணக்காரர்ல இருந்து ஏழை வரைக்கும் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த யோனா இருக்கிறார். யோனா என்ன பண்ணாரு? நினிவேக்கு போனாரு. நினிவேக்கு போய் பார்த்து, ஜனங்களை பார்த்து 3 நாள் பிரயாண தூரத்தில் ஒரு நாள், அதுக்கு தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் போயிட்டு வந்தேன். ஒரு நாள் அவர் பிரசங்கம் பண்ணாரு, உபதேசம் பண்ணாரு. 1,20,000 பேர் என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். அவர் ஒரு நாள் அல்ல, கவனிங்க, ஒரு நாள் பேசல, அவர் ஒரு நாள் பிரசங்கம் அல்ல, 3 வருஷம் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணார். இவர் அற்புதம் செய்யலைங்க. அவர் மனதுருகி, ஒவ்வொரு ஆட்டையும் பார்க்கும்போது மனதுருகி அவங்க மேல பரிதாபப்பட்டு அவங்களுக்கு அற்புதம் செஞ்சாரு, உணவு கொடுத்தாரு.
பிரசங்கம் பண்ணார், உபதேசித்தார். 12 வயசுலேயே உபதேசம் பண்றார். எல்லா காரியங்களும் அவர் சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த பெரியவர் யோனாவிலும் பெரியவர். அவன் கடமைக்குன்னு செஞ்சான். ஆனா இயேசு கிறிஸ்து கடமைக்குன்னு செய்யல. அவன் சொகுசான வாழ்க்கையை தேடி போனா, இயேசு கிறிஸ்து சொகுசான வாழ்க்கையை தேடி போகவே இல்லை. பிசாசு சொன்னா காலில் கொடுக்குறேன்னு சொன்னான், உங்களுக்கு அவனுக்கு தர்றேங்கிறான், எல்லாமே தர்றாங்கிறான். ஆனா ஆண்டவர் வேண்டான்ட்டார். அல்லேலூயா. அவர் நினைச்சதா ராஜா வீட்டு பையனா பிறந்து இயேசு கிறிஸ்து நான் தான் உண்மையான தெய்வம் நேபுகாத்நேச்சர் சொன்னது போல, தரியூர் நாட்களை சொன்னது போல, 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் 6ல சொன்னது போல, என்னதான் கும்பிடணும், என்னதான் வணங்கணும், ஒரு கட்டளை போட்டாங்கன்னா முடிஞ்சது, பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை செய்யல. ஒரு ஏழை வீட்டுல பிறந்தார். அவருடைய பிறப்பு ஒரு சாதாரணமா இருந்துச்சு. சில பேர் நினைக்கிறாங்க, அற்பமா நினைக்கிறாங்க. ஏன் கிறிஸ்துவத்தை அற்பமா நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பு அற்பமா இருந்துச்சுங்க. அதை பார்த்தா கிறிஸ்துவத்தையும் அற்பமா நினைக்கிறாங்க, கிறிஸ்துவன் அற்பமா நினைக்கிறாங்க. ஏதோ 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 ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு, குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் கிறிஸ்துவ நினைச்சிருக்கிறாங்க. நோ, இயேசு கிறிஸ்துவை தெரிந்தெடுத்தது பெரிய காரியம். தெரிந்தெடுத்திருக்கலாம், ராஜா வீட்டு பையனை தெரிந்தெடுத்திருக்கலாம். இல்ல, ஆண்டவர் அதை வெறுத்தார். அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். இவன் பணம் கொடுத்து சொகுசா போறான் தர்ஷீஷுக்கு. ஆனா ஆண்டவர் அதை வெறுத்தாருங்க. சொகுசு வாழ்க்கையை வெறுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கழுதையில போனார்னு அந்த ஒரு இடத்துல தவிர வேற எந்த இடத்துலயுமே நீங்க பார்க்க முடியாது. எல்லா இடங்களும் நடந்து போனார். 4-5 கண்ட்ரிக்கு நடந்தே போனார். சுவிசேஷம் சொன்னார், உருவாக்குனார், ஏற்படுத்தினார். நல்லா கவனிங்க, வசனத்தை சொன்னார் பாருங்க. அல்லேலூயா. பெரியவர். வசனத்தை, சுவிசேஷத்தை சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார். எத்தனை பேர் பைபிள் வாட்சிங்க? வாரம் அதை கேட்போம். போன வாரம் ஃபுல்லா யார் பைபிள் வாட்சிங்க அப்படின்னா சில பேர் கை தூக்குவாங்க. போன வாரம் எல்லாம் விடாம யாரெல்லாம் ஜோம் பண்ணீங்க அதுக்கு சில பேர் கை தூக்குவாங்க. நீ வர்ற நாட்கள் நான் கேட்பேன், எத்தனை பேர் சுவிசேஷம் சொன்னீங்க ஒரு வாரத்தில்? அல்லேலூயா. அதுக்கு கை தூக்கணும். அடுத்த வாரத்தில் நான் கேட்க போறேன், வாரத்தில் ஒரு ஆளுக்காவது சுவிசேஷம் சொல்லணும், சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு. பிச்சை போடும் போது கூட ஒரு 50, ஒரு 10 ரூபா 5 ரூபா எடுத்து போட்டு இயேசுவை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு வாங்க, கணக்கில் ஒன்று ஆட் ஆகும். அல்லேலூயா. பாருங்க, 136 பேருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம் கடந்த நாட்களில். இங்கிருந்து ஒரு ஆஃபர்னா ஃபோன் பண்ணி சொல்ல தெரியுது, ஆனா சுவிசேஷம் சொல்றதுக்கு வெக்கம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கு வெக்கம், நம்ம உறவினர் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குது. இயேசு நல்லவர்கிட்ட சொல்ல முடியல, சுவிசேஷம் சொல்ல முடியல. யோனாவிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார்னா நம்மளால சும்மா இருக்க முடியாதுங்க. அப்படியே இவங்க தாத்தாவோட புத்தி இவருக்கு வந்திருக்குது சொல்றாங்களா இல்லையா? நம்ம அப்பா ஏசப்பாவோட புத்தி நமக்குள்ள இருக்குதுன்னா நம்ம வாய் சும்மா இருக்காது. அல்லேலூயா. நம்மளால சும்மா இருக்க முடியாது. வாய்ப்பு கிடைச்சாலும் வாய்ப்பு கிடைக்கனாலும், சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்லுவோம். அடி வாங்கினா வாங்குவோம். சுவிசேஷக்கா தைரியமா நில்லுங்கய்யா. அல்லேலூயா. வசனம் சொல்லப்படு அந்த அந்த ஸ்தேவானுடைய முகத்தை பார்க்கும்போது அப்படி ஒரு பிரகாசமாமா, மூஞ்ச மறைக்கல, மூஞ்ச காமிக்கிறாரு. தேவதூதனுடைய முகத்தை போல இருந்துச்சு. பார்க்கிறார் பாருங்க, அந்த சூழ்நிலை தேவனை பார்க்கிறாரு, இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு. தேவனுடைய வலது புருஷத்துல இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார், உட்கார்ந்து பார்க்கிறாரு. அல்லேலூயா. நிக்கிறத பார்க்கறங்கிறாரு. எப்படி சொல்றாரு? எத்தனை அதிகாரம்? 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் கடைசி வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் நினைக்கிறேன். அப்போ ஸ்தேவானை என்ன பண்றாங்க? கல்லெறியும் பொழுது அப்போ தேவனுடைய வலது வருஷத்துல இயேசு கிறிஸ்து நிற்கிறதை காண்கிறேன். எப்படி போட்டிருக்கோம் வாசிங்களா? அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். அல்லேலூயா. சுவிசேஷ சொல்றவனுக்காக, அவனை வர வைக்கிறதுக்காக தேவன் எழுந்து நிற்பாருங்க. புரியல உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணுமே புரியல. அவர் எந்திரிச்சுன்னா என்னங்க, என்ன தேவனே எழுந்து நிற்கிறார், அவனை வர வைக்கிற. ஏய் ஸ்தேவான் வராருப்பா. நீங்க நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து நின்றுட்டாரு, தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறாருன்னா மற்றவங்க உட்காந்துட்டா இருப்பாங்க. சில பேர் என்ன ஆனாலும் சரி, ஜோம் பண்ணும் போதும் உட்காந்துட்டே தான் இருப்பாங்க. ஜோம் பண்ணும் போது முழங்கால் போடணும், இல்லைன்னா எந்திரிச்சு நிற்கணும்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பிள்ளை இன்னைக்கு சொல்றதா, கர்த்தருடைய பிள்ளை உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணப்படாது. நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் படுத்துட்டு கேட்பார். எப்படி நீங்க படுத்துட்டு ஜெபம் பண்ணா, நான் ஒரு இடத்துல படுத்துட்டு சோதரம் 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 நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன ஒரு சோதரம் சோதரம் எங்கடா சத்தம் வருதுன்னு பார்த்தா படுத்துட்டேன் சோதரா சோ, அவ்வளோதான் போயிடுச்சு. 3வது வாரம் படுத்துட்டு ஜெபம் பண்ற ஆண்டவர் தூங்கிட்டு கேட்பாரு. எப்படி நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணா அவர் படுத்துட்டு கேட்பாரு. நீ படுத்துட்டு ஜெபம் பண்ணா அவரு ரொம்ப பலவீனமா இருக்கு, ரொம்ப முடியல, அசதியா இருக்குது, அப்பா என் கஷ்டம் உங்களுக்கே தெரியும் அப்பா. அப்படியே சில பேர் சொல்லுவாங்க சுருக்கமான ஜெபத்துக்கு ஆண்டவரே எங்களுடைய சுருக்கமான ஜெபம், ஆனா ஆசீர்வாதம் மாத்திரம் பாருங்க. தூங்கிட்டே படுத்துட்டே ஜெபத்துக்குன்னு ஒரு 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 இது வேணாமா? முழங்கால் போடுங்க. இல்லையா என்ன பண்ணுங்க? எழுந்திரிச்சுங்க. பெண்கள் கூட்டமா இருக்கட்டும், ஆண்கள் கூட்டமா இருக்கட்டும், ஒன்னும் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இவனை கனப்படுத்திருக்க எழும்புறாருங்க. அந்த வசனம் என்ன ரொம்ப டச் பண்ணுச்சு. இவன் பார்க்கும்போது கர்த்தர் இவன் எழும்பிட்டானா அங்க பாருங்க, அந்த பரலோகத்துக்கு அத்தனை பேர் எழும்பிடுவாங்க. புரியல உங்களுக்கு? ஸ்தோத்திரம். ஆண்டவர் எந்திரிச்சிட்டாருங்க. ஆண்டவர் எந்திரிச்சு வரவேற்க ஆயத்தமாயிட்டாரு. ஸ்தேவான வரவேற்க ஆயத்தமாயிட்டாரு. அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா நித்திரை அடைந்தான்னு போட்டிருக்கோம். கல் எடுத்து கொள்றாங்க, அவன் நித்திரை தான் முடிஞ்சது. ஆனா இயேசு கிறிஸ்து அவனை வரவேற்கிறதுக்காக அவனை கூட்டிட்டு வாங்கப்பான்னு சொல்ல, எழுந்து நின்று அவனை வரவேற்கிறார். அல்லேலூயா. அவருக்கு அந்த ஆழம் புரியல. ஸ்தோத்திரம். நமக்கு இருக்கிற இதுக்கு நம்ம மட்டனா சிக்கனா அதுதான் இப்போ நமக்கு பிரச்சனையா இருக்குது. நம்ம அவன் ஆண்டவர் எந்திரிச்சுனா என்ன, முகம் தேவதூதன முகம் மாறினா என்ன, எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆமாம், ஸ்தோத்திரம். சரி விட்டுருங்க. யோனாவிலும் பெரியவர் இருக்கிறார். 3வது சொல்லி முடிகிறேன், சாலமோனிலும் பெரியவர். மத்தேயு புஸ்தகம் 12:42 வசனம். 3 காரியம் தான். தேவாலயத்தில் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். அல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர். ஒரு சில காரியம், ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். 2 4 புஸ்தகம் 1 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவன் ஆசரிப்பு கூடாரம் மற்றுமாக உடன்படிக்கை பெட்டியை அவன் என்ன பண்றானாமா? 4 வசனம். ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாத் யாரீமில் இருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்திரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. அதை தேடி சாலமோனும் சபையாரும் அதை நாடி தேடி போனார்கள். அல்லேலூயா. நீங்க இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா தெரியும். அதை தேடி போறாங்க இவங்க. இவன் தான் ராஜா. இவன் நினைச்சிருந்தா, டேய் யார் அங்கே, யாரா இருக்கீங்க, அதை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கொண்டு வந்து முன்னாடி வந்து நிறுத்தியிருப்பாங்க. ஆனா சாலமோன் தன்னுடைய அதிகாரத்தை தேவையில்லாம பயன்படுத்தல. அவன் என்ன சொல்றான், அந்த இடத்தை தேடி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையார் அனைவரும் சேர்ந்து, அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து அதை நாடி தேடி போறாங்க. 7 வசனம். அன்றைய நாள் இரவிலே ஆண்டவர் அவனுக்கு என்ன விருப்பங்கிறத கேட்டார். நம்மளா இருந்தா ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருப்போம். போயிடாதீங்க ஆண்டவரே, போயிட்டு நான் வந்து சொல்றேன், பேப்பரோட வரேன், தயவு செய்து போகாதீங்க, இன்னும் எனக்கு நிறைய ஞாபகத்தில் வரல, யோசிச்சு சொல்றேன், இருங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனா அவன் கேட்கிற ஒரே ஒரு காரியம் 10 வசனம் சொல்லப்பட்டிருக்குது, ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, யாருக்கிட்ட கேட்டா கிடைக்குமோ அவர்கிட்ட கேட்டான். என்ன சொல்ற, புரியுதா உங்களுக்கு? ஆமா, மல்லிகை கடையில் போய் பனின்னு கேட்கல, ட்ரெஸ்ஸு கேட்கல. அப்புறம் துணி கடையில் போய் பொட்டுக்கல்ல 1 கிலோ போடுங்கன்னு சொல்ல, கவனிக்கிறீங்களா? அது இங்கே கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல வாங்க, யாக்கோப்பு 1 அதிகாரம் 5 வசனத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், ஆமா ஆமா ஆமா, கடைசியில் அந்த வார்த்தை என்ன சொல்றது, அப்பொழுது அவனுக்கு ஆமென், அல்லேலூயா. ஞானத்துல யாரெல்லாம் குறைவா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஞானத்தை கேட்கிறாங்களோ அவர்களுக்கு ஞானத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க தானியேல் புஸ்தகம் 2 அதிகாரம் 17 15 வசனம் சொல்லப்பட்டு நினைக்க பாருங்க. அங்க தன்னுடைய
தானும் தன்னுடைய தோழர்களும் காக்கப்படுவதற்காக, அழிக்கப்படாம இருக்கிறதுக்காக அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன வாசிக்க எடுத்துறீங்களா? பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டான். என்ன பண்ணாங்க? நீங்க 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 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு மேல ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா தானியேல் எல்லா ஞானிகளை காட்டிலும் 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவனா இருந்தான். அவ்வளோ ஞானவான். அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் முடிச்சிருவார். அவ்வளோ ஞானம் அவருக்கு இருக்குது. ஆனா ஆனா ஒரு மறைபொருளை குறித்து கேட்கணும்னா ஞானம் அல்ல, அதற்கு மேல ஒரு ரகசியம் வெளிப்படணும்னா தேவனிடத்துல அவன் கேட்டான். உங்களுக்கு புரியல சில பேருக்கு. அல்ல கவனிங்க, சில மறைபொருள்கள் மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்குரியவைகளா இருக்கும் பொழுது அதற்குண்டான காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு தேவனிடத்துல கேட்க வேணும், மனுஷன்ட்ட அல்ல. ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தா, புத்தி குறைவுள்ளவனா இருந்தா யார்கிட்ட கேட்கணும்? யாவருக்கும் சம்பூர்ணமா தருகிற தேவனிடத்துல கேட்க கடவன். அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, நீங்க என்ன பண்ணணும்? தேவனிடத்துல கேட்கணும். தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுதல். நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நல்ல பாப்பா சாட்சி சொன்னா, உலக மனுஷன் சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் பொய்யாக்கியாச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, வார்த்தையை கீழ்ப்படும் பொழுது, வசனத்தை பிடிச்சு கொள்ளும், கர்த்தர் உயர்த்துவாருங்க, ஞானத்தை தருவார். அவர்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் தருவார். ஆமென். நானும் இப்போ எக்ஸாம் எழுதும்போது ஜோம் பண்ண, ஆண்டவரே ஃபெயில் ஆயிடக்கூடாது, சோத்திரம், எப்படியே பார்த்து போட்டு பண்ணித்தாங்க ஆண்டவரே, சோத்திரம். சில பேர் நினைப்பா, மந்திரம் போட்டு ஆரம்பிச்சிட்டான்ப்பா, இவன் எப்படியோ பாஸ் ஆயிடுறான். அது ரகசியம் என்ன தெரியுமா? மந்திரம் போடுறான். அவங்கள பேர் வச்சுருந்தாங்க, மந்திரம் போடுறான். நீ என்ன வேணா வச்சுக்கோ, ஃபெயில் ஆகிடக்கூடாது ஆண்டவரே, பாஸ் ஆயிடும். ஆண்டவர் பாஸ் ஆக கிருபை செஞ்சான். அல்லேலூயா. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஃபெயிலே இல்லை, சோத்திரம். கர்த்தர் பாஸ் ஆக கர்த்தர் உதவி செஞ்சான். ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறவங்க, மறைபொருளை கேட்கறவங்க, ஆதியாம் புஸ்தகம் ஒரு வசனம் 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதியாம் புஸ்தகம் 41:17. யோசேப்பை கூட்டிட்டு போறேன். ஏப்பா, சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லணும்ப்பா, வாப்பா, உன்னதான் கூட்டிட்டு போறேன், நீ தான் எனக்கு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னேன்ல, பானபாத்திரம் கூட்டிட்டு போறான். அதே மாதிரி இங்க இப்போ 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 பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்துருச்சு, அர்த்தத்தை சொல்ல நீ தான் வரணும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, பார்த்துக்கலாம், நான் பார்க்காத சொப்பனமா, எனக்கு பேரே சொப்பனக்காரன் தான். சில நேரங்களில் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், சொப்பனத்து மூலமா வெளிப்படுத்துவார். யோபுல சொல்லப்பட்ட கண்ணத்தின் ஆவியை தந்து என்ன பண்றாரு? மனுஷனுக்கு நேரிடுகிறத அவனுக்கு வெளிப்படுத்துவாங்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, தொல்லையும் திருச்சி நான் சும்மா 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 என்ன பண்ணக்கூடாது, சொப்பனம் பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். அல்லேலூயா. சில காரணம் இல்லாம நீ நைட்ல என்ன யோசிச்சு பல காரியங்கள் யோசிச்சு, சில பாருங்க, சில பேர் நைட்ல மொபைல் போன்ல பாது டொம்முன்னு விழு, அப்புறம் அதே தான் சொப்பனத்துல வரும். என்ன பார்த்தீங்க கடைசியில? உங்களோட வீடியோ ஹிஸ்டரி, ரீல்ஸ், அது ரீல்ஸ் தானே, அது ரீல்ஸா ஷார்ட்ஸா என்னவோ, அதை பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு பழக்கிறீங்களோ அந்த பேய் பிசாசு வரும். ஆமென் சொல்லாதீங்க, வந்துட போகுது. பாஸ்டர் வருது, பாஸ்டர் வராம அப்புறம் என்ன பண்ணும்? அதுதானே பார்த்துட்டு இருந்தேன். அதுவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சோத்திரம் ஏசு சொல்ல, ஐயா சொப்பனத்துக்கு அர்த்தம் நான் யார் தெரியுமா? அப்பெல்லாம் சொல்லல. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்றாரு பாருங்க, 41:16. நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு. போதும் அந்த 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 வேர்டு மாத்திரம் எனக்கு போதும், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் அல்ல, மங்களகரமா இருக்கா, அந்த மாதிரி மங்களகரமான உத்தரவு அருளுறதுக்காக தான் தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோப எகிப்துக்கு போறான். எகிப்தா பயப்படுறாரு. ஆண்டவரே எகிப்து சொல்றாங்களே, ஆண்டவர் தரிசனமாய் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போக பயப்படாத. அல்லேலூயா. ஆண்டவரே பார்வோன்னு சொல்றாங்க, அப்படி இல்லை இப்படி சொல்றாங்க, பயமா இருக்கு, பயப்படாதப்பா. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, தரிசனமாய் பயப்படாத. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? நீ பார்வோனை பாப்பனா, கை ஓடாது, வாய் ஓடாது, பாப்பப்பா. நீ பார்த்த உடனே நடந்தது என்ன தெரியுமா? நான் நினைக்கிறேன், பார்வோன் முழங்கால் போட உனக்கா நான் ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் கூட ஆமேன்னு சொல்லவே இல்லையே. அல்லேலூயா. நீங்க அந்த வசனம் பாருங்க, பார்வோனுக்காக யாக்கோபு
ஆதியாகமம் புஸ்தகம் 47 அதிகாரம் 7 பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகி யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். கை காலம் நடுங்குது. ஆனாலும் இயேசுவின் நாமத்தினால பார்வோனை ஆசீர்வதிக்கிறேன். பார்வோனை ஆசீர்வதியோ. பார்வோன் நாயா வேர்ல்டுக்கு அந்த நாட்கள வேர்ல்டு வைல்டு எங்க தானியம் குறைஞ்சாலும் எகிப்துல மாத்திரம் குறையல. எத்தனை பஞ்சம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அங்க பயங்கரமான செழிப்பு. அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறவன் கர்த்தருடைய பிள்ளை. புரியல? அல்லேலூயா. உங்க ஓனரு எவ்வளவு பெரிய ஆள் வேணா இருந்துட்டு போட்டோம், அவர்கள் உங்க மூலமா தான் ஆசீர்வாதம். சில லாபம் தான் புரிஞ்சுக்குவாங்க. என்னை விட்டு போகாதப்பா, உனக்கு வேண்டியது நான் தரேன். சில லாபம்னு சொல்லுவாங்க, என்னை விட்டு போயிடாத, நீ வந்ததுக்கு அப்புறம் என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதை சொல்ல மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் உங்க மூலமா நாங்க பலனை அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. நான் அல்ல, என் திறமை அல்ல, என்னோட ஞானம் அல்ல, என் அறிவு அல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தேவன் உனக்கு மங்களகரமான ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர் 12 வயசுல, லூக்கா புத்தகத்தில் சொல்லப்பட்ட 12 வயசுல போதகர் நடுவுல உட்கார்ந்து பேசுறார், வினவரார், அவருக்கு மாறுத்தரம் கொடுக்கிறாரு. அவருடைய ஞானத்தை பார்த்து வியந்து போறாங்க. 2:46 சொல்லப்பட்டிருக்குது. அவ்வளோ அந்த ஞானத்தை வியந்து பார்த்தாங்க. இவர் பேசுறத பார்த்து 3 நாள் யாரும் சாப்பிட்றதுக்கு தோணல. அப்படியே மலையில உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க, வசனத்தை கேட்டுட்டு இருக்காங்க. நமக்கு இப்ப வயிறு சவுண்ட் வருது, பசிக்குது 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 போல யோசிச்சு போ. பல்லு கூட விளக்கலங்க, எந்திரிச்சு போவே இல்லை, குளிக்கல 3 நாள். ஸ்தோத்திரம். 12 வயசுல அவர் சொல்றதை கேட்டு, ஞானத்தை கேட்டு, இந்த வசனத்தில் பிற்பகுதி கீழே போட்டுக்குது, பிரமித்தார்களாமா. சின்ன பையன் 12 வயசு. யாராவது இருக்கிறீங்களாப்பா 12 வயசு? சண்டே கிளாஸ் போயிருக்கிறாங்க. இங்க யாரும் இல்லை. 12 வயசு பையன்ட்டு அவ்வளோ ஞானம், அவ்வளோ ஞானம் பாருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, ஞானத்தை தருகிறவர். இவன் ஞானத்தை, நான் சொல்ல பாருங்க, ஞானத்தை தேடி அறிந்து கொள்வதற்காக ஓடி வந்தாங்களாமா. சேபா நாட்டு ஸ்திரீ ராஜாக்கள் இவனை ஞானத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக, அறிஞ்சு கொள்றதுக்காக வந்தாங்களாமா. ஆச்சரியப்பா பார்த்தாங்க. ஆனா ஞானத்தை தருகிறவர் தேடி போனார். அவ்வளவுதான் சொல்லி முடிக்க போறேன். ஞானத்தை கொடுக்கிறவர் தேடி போனார். பெற்றுக்கொள்ளுங்க, ஜீவத்தை நீரை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சாபத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. தேடி 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 போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். இந்த 2 இடங்கள்லையும் நினிவேயின் ஜனங்களும் சரி, மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து யாரு? சேபா நாட்டு ஸ்திரீயும் சரி, ராஜஸ்திரியும் சரி, 2 பேரும் நியாய தீர்ப்பு நாளில் எழும்பி குற்றப்படுத்துவார்கள் இருக்குது. நான் சொல்றது நீங்க பேசுனது எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல. குற்றப்படுத்துவார்கள் போட்டிருக்குது. ஏன்னா உங்களுக்கு சத்தியம் சொன்னாங்க, உங்களுக்கு ஆண்டவரே சத்தியத்தை சொன்னாரு. எங்களுக்கெல்லாம் நாங்கள் தேடி போனோம், ஓடி போனோம், சும்மா ஒரு வார்த்தையா இருந்தது. ஆனால் உங்களுக்கு ஆதாரத்தோடு, அடையாளத்தோடு, அற்புதத்தோடு உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்கள் எழும்பி குற்றப்படுத்துவார்கள். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல, ஆனால் அன்னைக்கு வேற நடக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே எழும்பி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளலன்னு சொல்லி குற்றப்படுத்துவார்கள். நான் சொல்றேன், பெரிய ஆண்டவர் நமக்கு வராருங்க, நம்ம தேடி வராரு. அற்பமா நினைச்சிட வேண்டாம். அந்த வார்த்தை திரும்ப சொல்றேன், அவர் அற்பமா நினைச்சிடும், உதாசீனப்படுத்திட வேண்டாம். நம்ம கூப்பிடும் போதெல்லாம் கிட்ட வராரு, நம்ம கூப்பிடும் போதெல்லாம் பக்கத்துல வராரு, நம்ம கூப்பிடும் போதெல்லாம் நம்ம ஜெபத்துக்கு பதில் தராரு அப்படிங்கிறதுக்காக அற்பமா நினைச்சுறாங்க. நம்ம எளிதில் கிடைக்குது. அதனால நம்ம அப்பா அம்மாவே அற்பமா நினைக்கிறோம், நம்ம பாஸ்டர் அப்பா அம்மா நினைக்கிறோம். நம்ம பாஸ்டர் தானே, அவர் கிடைக்கிறாரு,
அற்பமாக நினைக்கிறோம். நம்ம அப்பா அம்மா தானே, அவங்களுக்கு என்ன தெரியும், பார்த்துக்கலாம் அப்படின்னு அற்பமாக நினைக்கிறோம். ஆண்டவரை அற்பமாக நினைக்கிறோம். அவர் எல்லா நேரங்களும் மன்னிப்பாரு. அதுக்கு சொல்ற, அதுக்கு ஒரு காலம் வரைக்கும் இருக்குது, காலம் வச்சிருக்கிறாரு, டைம் வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் மீன் வச்சிருக்கிறாரு. மீன் ஆயத்தமா இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர்கள் எழும்பி குற்றப்படுத்துவார்கள். அந்த நாட்களிலே, அந்த குற்றப்படுத்துகிற நாட்கள் ஆண்டவரே, அந்த நம்ம, நான் இன்னும் சொல்ல பாருங்க, நம்ம அந்த கேட்டகரியில் வராதபடி பாருங்க. ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போனா அவங்களுக்கு சமாதானம் கூறுங்கிறார். அந்த வீடு அவர்களுக்கு பாத்திரமா இருந்தா அந்த சமாதானம் அங்க தங்கி இருக்கும். இல்லைன்னா நீங்க சொன்ன அந்த சமாதானம் உங்களோடய திரும்பி வந்துடும். பாத்திரவானா நான் இருக்கணும் ஆண்டவரே. நான் ஒரு நாளும் ஆண்டவர் அற்பமா நினைச்சிடக்கூடாது. நம்ம அப்படி சொல்றேன், நமக்குண்டான நமக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பம், நமக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம், நமக்குன்னு கர்த்தர் கொடுக்கிற சபை அற்பமா நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. கீழ்ப்படிவோம். வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். வசனத்துக்கு செவி கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே, 3 காரியம் சொன்னேன், ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி. தேவாலயத்திலும் பெரியவர். தேவாலயம் இல்லைங்க, அந்த தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். யோனா உண்மைதான், ஒரு பிரசங்கத்தின் மூலமாக 1,20,000 பேருக்கு மேலே ரட்சிக்கப்பட்டாங்க. மிருகங்கள் முதற்கொண்டு ஃபாஸ்டிங் இருந்தது, ரெட்டெடுத்து கொண்டாங்க. ராஜாக்கள் ரெட்டெடுத்து கொண்டாங்க. ஆனால் கர்த்தர் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணார். எத்தனையோ பேர் தேடி ஓடி வந்தார். அற்பமாக நினைச்சாங்க. இங்கே வராதீங்கன்னு சொன்னாங்க, இந்த இடத்துக்கு வராதீங்கன்னு சொன்னாங்க. ஏற்றுக்கொள்ளல. நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள. தச்சனுடைய பிள்ளை அல்லவான்னு சொன்னாங்க. ஓ ஹல்லேலூயா. அற்பமாக நினைச்சாங்க. ஞானத்தை தருகிறவர், ஞானத்தை தருகிறவர். சாலமோனை பெருசா நினைச்சாங்க. ஆனால் சாலமோனிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். வலது கரத்தை வானத்தை நேராக உயர்த்தி கொண்டு எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். சின்ன ஒரே நிமிஷம் ஜெபம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் உங்களை நாங்கள் அற்பமாக நினைச்சிருந்தா, கடந்த நாட்களில் சில காரியங்களை குறித்து நாங்கள் தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத எண்ணங்கள் எங்களுக்குள்ள வந்திருந்தா, அது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து விட்டு விட கர்த்தர் கிருபை செய்வீராக. நன்மையினால் கர்த்தர் நிரப்புவீராக.